ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்து எடிட் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். ஆப் கால் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு தான். என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பெய்டில் வந்து சென்ட் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் 30 rupees தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சா ஒரு லைக் வந்து போட்டு அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் பக் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஓகே பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு 2 க்ரீன் கலர் இமேஜ் லேயர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. பார்த்தா நம்ம பார்த்தோன்னா ஒரு 2 டைப்பில் இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ண போகிறோம். ஒரு இமேஜ்னு மென்ஷன் பண்ணிக்கிற லேயர்லாம் டேரெக்டாக கலர் அண்ட் ஃபில் ஆட் பண்ண போகிறோம். அதான் டேரக்ட் இமேஜாக. மேலே இந்த ஃபோட்டோ ரூம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க இமேஜ் லேயரில் மேலே. அது மாதிரி ஃபோட்டோ ரூம்னு மென்ஷன் பண்ணிக்கிற லேயர்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, எப்படி வந்து ஆட் வந்து பண்ணுறது, எப்படி எடிட் வந்து பண்ணுறது சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட் இமேஜ்னு மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிடுங்க. ஓகேங்களா, போயிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக் இருக்குல்ல, அது வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. டவுன்லோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன்மா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் வந்து இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஓகேங்களா. இதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற இமேஜும் சேம் அதே ஸ்டெப்பில் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. இது மாதிரி வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தோன்னா ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு பார்த்தா இந்த ஃபோட்டோ ரூம் ஆப்பில் நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண வச்சு எனக்கு வந்து ஃபோட்டோ ரூம் வந்து ஷோ ஆச்சு. நீங்கள் எந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போனால் ரிமூவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நான் என்னோடய சஜஷன் இந்த ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுவீங்களா. ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோட்டோ ரூம்ன்ற லேயர் சூஸ் பண்ணுங்கள். சேம் கலர் அண்ட் ஃபில் போங்க. சேம் வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண பிக் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிடுங்க. போய்ட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ஆட் ஆகிட்டு அதுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே மேலே போனால் ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா இங்கே சொன்ன மாதிரி தான் இமேஜ்னு மென்ஷன் பண்ணி லேயரை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயரையும் மேலே இருக்கிற ஃபோட்டோ ரூம்ன்ற லேயரை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயரையும் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து சாம்பிளுக்கு பிக்கு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் டே பேக் வந்துட்டு இமேஜ் லேயரை சூஸ் பண்ணிட்டு சேம் கலர் ஃபைல் போய்ட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயருக்கு வந்து ஃபோல்டருக்கு வந்து போயிடலாம். போயிட்டு பேக்கில் என்ன ஆட் பண்ணுவோம் சேம் அதே அதாவது ரிமூவ் பண்ணி எந்த பிக் ஆட் பண்ணுவோம் சேம் அதே பிக்கு செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணினா இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய பிக்கை வந்து ஃபாலோ பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. இதில் ஒன்று என்னென்னா ஃபஸ்ட்டு பிக்கு கேர்ள் பிக்கு, செகண்ட் வந்து ஒரு மென்னோட பிக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு கேர்ள் பிக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு மென்னோட பிக்கு, நெக்ஸ்ட்டு கேர்ள் பிக்கு, நெக்ஸ்ட்டு மறுபடியும் கேர்ள் பிக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு மென்னோட பிக்கு, நெக்ஸ்ட்டு கேர்ள் பிக். ஓகேங்களா, லாஸ்ட்டில் மட்டும் இங்கே மட்டும் ஒரு 2 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணி ஒரு மென்னோட பிக் வந்து ஆறதாக இருக்கும். ஓகே, ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் டாப்பில் ஏறாக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆஃப் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, எடிட்டிங் வந்து பிடிச்ச ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.